நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன். கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். ஏன் ஆண்டவர் பனைமரத்தை மட்டும் ஒரு செழிப்புள்ளதாக மாத்துறார்? ஏன் பனைமரத்துக்கு மட்டும் ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார்? எல்லா மரமும் வறண்டு போகிற நேரத்துல தான் இந்த பனைமரத்தை ஆண்டவர் செழிக்க வைக்கிறார். இந்த காலையில எல்லாருக்கும் வறட்சியான நேரத்திலும் உன்னை செழிக்க வைப்பேன். வறட்சியான நேரத்திலும் உன்னை என்ன செய்வேன்? செழிக்க வைப்பேன். வறட்சியான நேரத்திலும் உன்னை செழிக்க வைப்பேன். அதான் இன்னைக்கு காலையில கர்த்தர் நமக்கு சொல்றது. வறட்சியான நேரத்துல என்ன செய்ய விரும்புகிறார்? செழிக்க வைக்க விரும்புகிறார். வறட்சியான நேரத்துல இந்த மே மாச சீசன்ல பார்த்தீங்கன்னா எல்லா மரம் வறண்டு போற நேரம், எல்லாம் காஞ்சு போன நேரம், எல்லா இடங்களிலுமே ஒரு வறட்சி நிலவுகிற நேரம். ஆனால் அந்த வறட்சி இருக்கிற நேரத்துல தான் இந்த பனைமரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா செழிக்க பண்றார். அதான் வறட்சியான காலத்துல உன்னை என்ன செய்வேன்? செழிக்க பண்ணுவேன். வறட்சியான காலம் எல்லாருக்குமே அது ஒரு வறட்சி. எல்லா செடி கொடிகளுக்கு மாத்திரமல்ல, மரங்களுக்கு மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கும் வறட்சியான நேரம். அந்த வறட்சியான நேரத்துல தான் இந்த பனைமரத்தை தேவன் என்ன செய்யறாருன்னா செழிக்க பண்றார். இந்த காலையில கர்த்தர் சொல்றது, வறட்சியான நேரத்துல உன்னை என்ன செய்வேன்? நான் செழிக்க பண்ணுவேன். வறட்சியான நேரத்தை உன்னை செழிக்க பண்ணுவேன். அப்ப ஏன் ஆண்டவர் மற்ற மரங்களை சொல்லாம பனைமரத்தை சொல்றார்? இந்த பனைமரம் எல்லா காலத்திலும் இப்படிதான் இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. இன்றைக்கு சொல்ற 3 காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன் பனைமரத்தை போல நம்மளை ஒரு நீதிமன ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? இந்த பனைமரம் எல்லாருக்கும் பயன்படும். பனைமரம் எல்லாருக்கும் என்ன செய்யும்? பயன்படும். எல்லாருக்கும் பயன்படும். இந்த பனைமரத்தினுடைய பலம் பயன்படாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. யாருக்குமே இந்த பனைமரத்தினுடைய செயல்கள் ஒத்து போகாது, எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பனைமரத்தினுடைய பலன் எனக்கு சரியாகாது அப்படின்னு சொல்றது யாருமே இருக்க முடியாது. இந்த பனைமரத்தினுடைய முதல் கேட்டகரி என்னன்னா, எல்லா மனிதர்களுக்கும் இது என்ன செய்யும்? பயன்படும். எல்லா மனிதர்களுக்கும் இது பயன்படும். சாதாரணமா பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு கூட இந்த பனைமரம் என்ன செய்யணும்? பயன்படும். அதாவது இந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும்போது சக்கரை போட்டால் அந்த பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிக்கும். ஆனால் பனங்கற்கண்டு போட்டால் என்ன செய்யாது? அது சளி பிடிக்காது. அது சளி பிடிக்காது. அப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த பனைமரம் என்ன செய்யுது? பயன்படுது. இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு சின்ன பிள்ளைகளுக்காவது நீ பயன்பட்டனா உன்னை செழிப்பா வைக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு சின்ன குழந்தைகளுக்காவது, ஒரு சின்ன பிள்ளைகளுக்காவது நீ என்னவா இருக்கணும்? பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகள், ஒரு இளம் குழந்தைகள், ஒரு பச்சிளம் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பனைமரம் என்ன செய்யும்? பயன்படும். விட்டு சொன்ன சின்ன குழந்தைகளுக்கு மாத்திரமில்லை, எல்லா வயதை சார்ந்த மக்களுக்கும் இந்த பனைமரம் என்ன செய்யும்? எல்லா விதத்திலும் இது பயன்படும். அப்ப நம்ம யாரா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறா? நம்ம யாரா இருக்கணும் கர்த்தர் விரும்புறா? எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும் விரும்புறா. இன்னும் சொல்ல போனா அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிள்ளைக்காவது உன் பலன் இருக்கட்டும். சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவு பலன் தேவைப்படும்? ஒரு சாதாரண கொஞ்சம் பலன் தேவைப்படும் இல்லையா? குழந்தைகளுக்கு எவ்வளவு சக்கரை, எவ்வளவு பணம் கற்கண்டு தேவைப்படும்? சும்மா 4 கல்லு போட்டா போதும் இல்லையா? அப்ப தேவன் என்ன விரும்புறா? உன்னால மற்றவனுக்கு ஒரு சின்ன பலனாவது கிடைக்கட்டும். ஒரு சின்ன பலனாவது நீ பண்ண பயணப்படக்கூடிய அளவுக்காவது நீ இருப்பன்னா உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை செழிக்க வைக்க, உன் வறட்சியை மாற்ற. எல்லாருக்கும் வறட்சி இருந்தாலும் வறட்சி இல்லாமல் நடத்த எனக்கு
போதுமானதாக இருக்கும், எனக்கு செயலுள்ளதாக இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லாத தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் மத்தேயுல வாசிக்கிறோம், வேலைகள் கடத்திரவுல சும்மா கிடக்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னார்? 21ஆம் அதிகாரத்தில் சும்மா கிடக்கிறவங்கள பார்த்து சொன்னார், என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொன்னார். என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, என் திராட்சத்தை போய் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க அப்படின்னு 3ஆம் மணி வேலையிலும் 9ஆம் மணி வேலையிலும் 11ஆம் மணி வேலையிலும் அப்படி இல்லையா 3 அவன் போய் சும்மா நிற்கிற வேலை சிறலரை கண்டு, நீங்கள் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நான் சொன்னா உனக்கு கொடுக்கணும், ஆனால் முடிவு எடுத்துட்டேன், நாளை என்ன செய்ய முடியாது, உன்னை சும்மா வச்சுன்னு கொடுக்க முடியாது, உன்னை சும்மா நிறுத்திட்டு கடத்தில் இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியாது, சும்மா நிறுத்திட்டு கொடுக்க முடியாது. அதனால என்ன செய்யறேன், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால என்ன பண்ணு, இந்த தோட்டத்தை சும்மா போயிட்டு வந்துட்டு உன்னை என்ன செஞ்சிடறேன், ஆசீர்வதிச்சிடுறேன். இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வா. பெருசாக நீ ஒன்றும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணவும் மாட்டேன், என்ன அதுக்கு நேரமும் இல்லை. நீ பெருசாக பண்ணுறதுக்கு என்ன இல்லை, நேரமும் இல்லை, காலமும் இல்லை, சமயம் இல்லை, உன்னால் முடியவும் முடியாது. ஆனால் ஏதாவது ஒன்று செய்யலாமே, என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டா போ. அந்த தோட்டத்துக்குள்ளே போய் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு வாப்பா. நீ இதை தான் செய்யணும்னு சொல்ல, ஏதாவது ஒன்று பண்ணு போ. ஏன்னா நீ போகிறது கொஞ்சம் நேரம் திரும்ப சரியாக போயிடும். அவனுக்கு பெருசாக சமைக்கிற அளவுக்கு 1 மணி 6 மணி காலையில் போனான் பார், அவன் சொன்ன மாதிரி உன்னால் செய்ய முடியாது. என்னது, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் நாங்கள் சகிச்சோம், அப்பெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. பரவாயில்ல, உனக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை செழிப்பாக்க விரும்புகிறேன். மற்றவங்க கூட உன்னை என்ன செய்ய விரும்பலை, உன்னை கைவிட விரும்பலை, எதையும் உன்னை பண்ண விரும்புகிறேன். ஆனால் எதாவது ஒன்று பண்ணணும்னா உங்கள்கிட்ட என்ன செய்யணும், எதையாவது நான் பார்க்கணும். உங்கள்கிட்ட எதுவுமே நான் பார்க்காம நான் ஆசீர்வதிக்க எப்படி ஆசீர்வதிக்க? எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாம என்ன ஆசீர்வதிங்க கேட்டால் எப்படி நான் ஆசீர்வதிக்க? அப்ப நான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா என்ன செய், உனக்கு சமயம் கொஞ்சம் இருக்கு, ஸோ உனக்கு பெரிய பெரிய வேலைகளை செய்ய உன்னால முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும், சும்மா போயிட்டு தான் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு வர முடியுமே. எதையாவது ஒன்று, இப்போ திராட்சையில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு, பட் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வர முடியுமா உன்னால? அப்ப என்ன பண்ணு, இந்த எஜமானுக்கு ஏதாவது ஒன்று என்னவாயிரு, ஒரு பயனாயிரு. பெரிய லெவல்ல உனக்கு கட்டு கேட்கல, பெரிய கட்ட மட்டும் கேட்கல, சாதாரணமா இந்த பணமரம் என்ன செய்யும், சின்ன குழந்தைகளுக்கு பயன்படும், சின்ன குழந்தைகளுக்கு பயன்படும். ஒரு சின்ன குழந்தைக்காவது பயனுள்ள பாத்திரமா மாறுப்பா. ஒரு சின்ன பிள்ளைக்காவது ஒரு பயனுள்ள பாத்திரமா இரு, யாருக்காவது பயன்படு. அப்ப யாருக்குமே நான் பயன்பட மாட்டேன் ஆசீர்வதினா எப்படி உன்னை ஆசீர்வதிக்க? எப்படி உன் பிரச்சனையை மாற்ற? எப்படி உன் வறட்சியை மாற்ற? வறட்சியை இல்லாம வாழணும்னு விரும்புற, செழிப்பா வாழணும்னு விரும்புற, சுகமா வாழணும்னு விரும்புற, ஆசீர்வாதமா வாழணும்னு விரும்புற, நல்லதுதான். ஆனா அதுக்கிட்ட செயல் வேணுமே. அப்ப ஏதாவது ஒரு செயலை தானே உன்னை அப்படி ஆஸ்வதிக்க முடியும். ஏதாவது ஒரு செயல் நடக்கிறத என்ன செய்ய முடியும், உன்னை ஆஸ்வதிக்க முடியும். ஏதாவது ஒன்று பண்ணதானே ஆஸ்வதிக்க முடியும். யாருக்காவது ஒரு பயனாயிரு, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிள்ளைக்காவது பயனாரு. சின்ன பிள்ளைக்கு நிறைய பயன் தேவைப்படாது, சும்மா கொஞ்சம் இருந்தா போதும். பெரிய ஆளுக்கு டீ போட்டால் ஒரு ஸ்பூன் சக்கரை தேவைப்படும், சின்ன பிள்ளைக்கு ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லை, ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 4 பனங்கற்கண்டு சின்ன சின்னதாக கிடக்காது, இந்த சின்ன சின்னதாக பனங்கற்கண்டு இருக்கும், ஒரு 4 கல் போட்டால் போதும். அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிடும், அந்த பாலுக்கு இனிப்பாயிடும். ஒரு 4 ஒரு சின்ன பிள்ளைக்காவது பயனா இருப்பான். கதை கால ஏக்கத்தோட சொல்றது, இன்னும் சொன்னா வருத்தத்தோட சொல்றது. என்ன சொல்றது, ஒரு சின்ன பிள்ளைக்காவது பயன்படும், ஒரு சின்ன பிள்ளைக்காவது பயனுள்ள பாத்திரமா மாறு. பெரிய பெரிய பெருசா எதிர்பார்க்கல, பெரிய பெரிய காத்த என்ன செய்யல, எதிர்பார்க்கல. அவன் சொன்னாலியா, காலில் போனவன், நாங்கள் பகலில் வெயிலையும் பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்டத்தையும் என்ன செஞ்சோம், நாங்கள் சகிச்சோம். உன்னால அப்படியெல்லாம் சகிக்க முடியாது. சரி பரவாயில்ல, நான் உன்னை அதை கேட்கல. உன்னை காலைல 6 மணிக்கு போய் செஞ்சு சாயங்காலம் செய்யணும்னு சொல்லலை. உன்னை பெருசா உன்னை என்ன செய்யல, நான் உன்னை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிற, சின்ன எதையாவது ஒன்று. அந்த ராஜ தோட்டத்தில் போய் சும்மா இவன் என்ன செஞ்சிருப்பான்னு தெரியல, ஸோ சும்மா போய் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு வந்திருப்பான். பட் செஞ்சுட்டு வந்தவனுக்கு என்ன கொடுக்குறா, உனக்கு கொடுக்குற, உன்னை செலவாய் உனக்கு கொடுக்கணும் விரும்பல, பட் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா உங்கள்கிட்ட எதையாவது நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட எதையாவது நான் பார்க்கணும். சின்ன பிள்ளைங்களுக்காவது பயன்படும்.
சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படு. ஒரு 4 பிள்ளைகளுக்காவது நீ பயனுள்ள பாத்திரமா இரு. ஒரு 2 பிள்ளைகளுக்காவது ஒரு பயனுள்ள பாத்திரமா இரு. ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா இரு. ஒரு ஆண்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இரு. ஒரு பெண்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இரு. கொஞ்சம் வயசானவங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா இரு. உன்னால யாருக்கு பயன்? சின்ன பிள்ளைகளுக்கு பயனா, இல்ல வாலிப பிள்ளைகளுக்கு பயனா, இல்ல ஆண்களுக்கு பயனா, இல்ல பெண்களுக்கு பயனா, இல்ல வயசானவங்களுக்கு பயனா? நீ சபைக்கு பயனா, தேவனுக்கு பயனா, தேவ ராஜ்யத்துக்கு பயனா, இல்ல உலகத்துக்கு பயனா? நீ யாருக்கு தான் பயனா இருக்கிற? உன்னால யாருக்கு தான் யூஸ்? நீ யாருக்கு யூஸா இருக்கிற? நீ யாருக்காவது யூஸா இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். பட் யாருக்குமே நீ யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன செய்ய முடியாது, என்னால ஆசீர்வதிக்கவே முடியாது. அவர் சொன்னார் 11 மணி வேலை போய் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமான கூலியை பெறுவீங்க இல்லையா? அவன் போனதால தான் என்ன பெற்றான்? ஒரு பணத்தை காசை வாங்கினான் இல்லையா? அவளை என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான்? 11 மணி வேலைக்கு வந்தாரு, சாயங்காலம் 5 மணிக்கு வந்தாரு, திராட்சை தோட்டத்துக்கு போப்பா, உனக்கு நியாயமான கூலி கிடைக்கும் இல்லையா? என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றது? கூலி கிடைச்சிருக்குமா? ஒரு பணம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார் இல்லையா? முடிவு பண்ண பிறகுதான் என்ன செய்யறாரு? நீ போயிட்டு சும்மா போயிட்டு வா, நீ ஒண்ணுங்க பண்ணாத, நீ பண்ணவும் முடியாது. உன்னால பெருசா பண்ணவும், நம்மளை பத்தி ஆண்டவன் தெரியாதா? நம்ம பெருசா பண்ணுவோம் முடியுமா முடியாத ஆண்டவன் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. எஜமானுக்கு தெரியாதா? காலையில சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் சும்மா நடந்து கிடக்கிறான். இவனை போய் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா என்ன செய்ய? உன்னை அப்படியே விடுறதுக்கும் மனசு இல்லை. எப்படியே விட? நீ இருக்கிற மாதிரியே விடுறது உனக்கு என்ன இல்லை? மனசு இல்லை இல்லையா? இப்படியே விட்டா உருப்படி இல்லாம போயிடுவேன். என்ன செய்ய? இப்படியே விட்டு என்ன பண்ணிடுவேன்? உருப்படி இல்லாம ஆயிடுவேன். என்ன செய்ய? உன்னை ஆஸ்வதிக்கணும் முடிவெடுக்கிற, உனக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஒரு பணத்தை என்ன செய்யணும்? உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்தவன் கஷ்டப்பட்ட கூட பரவாயில்ல, அடுத்தவன் வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல, அடுத்தவன் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. உனக்கு என்ன செய்ய விரும்புறேன்? உன்னை ஆஸ்வதிக்கணும் முடிவு எடுத்துட்டேன். என்னதானே திட்டிட்டு போறான் பரவாயில்ல, ஆனா நான் என்ன செய்யணும்? உன்னை கைவிடக்கூடாது. உன்னை எப்படியாச்சும் தூக்கி எடுக்கணும், உன்னை எப்படியாச்சும் உயர்த்தணும், உன்னை எப்படியாச்சும் ஆஸ்வதிச்சிடணும், உன்னை எப்படியாச்சும் மற்றவனை போல என்ன செஞ்சிடணும்? செழிப்பா வாழ வச்சிடணும். காலையில இருந்து உடச்சு நிற்கிறான் பார், அவனப்படாத என்ன செஞ்சிடணும்? அவனுக்கு சமமான எப்படியாண்டு வச்சிடணும் அப்படின்னு நினைச்ச முடிவெடுத்து உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், தம்பி உன்னால பெருசா ஒன்னும் செய்ய முடியாது, பரவாயில்ல, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஒரு சின்ன காரியம் சும்மா போயிட்டு என்ன பண்ணு, அங்க எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு வாப்பா, போப்பா, எதையாவது ஒண்ணு என்ன பண்ண பண்ணிட்டு வா அப்படின்னா. ஆனா அந்த காலையில 6 மணிக்கு வர மாதிரி அவங்ககிட்ட போய் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கு இதெல்லாம் செய்யணும், உன்னால முடியுமான்னு கேட்கிறார் இல்லையா? அவர் அதிகாலையில எழும்பி வேலைக்கான இடத்துல போய் என்ன கேட்கிறார்? அவர் அதிகாலையில் எழும்பி, நம்ம பாக்குறீங்க, அவர் அதிகாலையில் எழும்பி முதல் கிட்ட போங்க. அவர் அந்த திராட்சை தோட்டத்தில் எஜமான் அதிகாலையில் எழுந்து வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களோட நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசுறான் இல்லையா? அது போதும், 1 பணம் கூலி பேசுறான் இல்லையா? என்னன்னு பேசிருப்பான்? அவனை கேட்டிருப்பான், வேலைக்கு வாங்க, என்னங்க வேலை? இந்தந்த வேலையெல்லாம் இருக்கு, இந்தந்த வேலையெல்லாம் இருக்கு, இந்தந்த வேலையெல்லாம் இருக்கு, இந்த வேலையெல்லாம் செய்யணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுறான் இல்லையா? இவ காலையில போய் வேலைக்கு கூப்பிடுறான்னு என்ன கூப்பிடுவான்? வேலைக்கு போனா வேலைக்கு போறவன போயிடுவாங்களா? என்ன வேலை, எவ்வளவு நேரம் பிடிக்கும், எவ்வளவு ஆகும், நிறைய கஷ்டமா இருக்கா, இல்ல சின்ன வேலையா பெரிய வேலையா அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்படின்னு கேட்பாங்களா? கேட்பாங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? அந்த 1ஆம் மணி நேரத்தில் போனவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? இந்த 4 நிமிஷம் இவ்வளோ வேலை இருக்குது, காலையிலேருந்து என்னென்ன வேலையெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதனால செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? சரி, ஓகே, இவ்வளோ வேலைன்னா இவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு 1 பணம் கூலிக்கு என்ன செய்யறான்? சம்மதிக்கிறான். இந்த 11ஆம் மணி வேலை கட்ட போன மட்டும் என்ன சொல்றான்? இந்த 11ஆம் மணி வேலை கட்ட போன என்ன சொல்றான்? அவன் 11ஆம் மணி நேரத்திலும் போய் கண்டு இங்க சும்மா நிக்கிறது என்னன்னு கேட்கிறார். எங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவர்களை நோக்கி, போங்க, இவங்கிட்ட என்ன வேலை செய்யணும் சொல்லவே இல்லை. காலையில 6 மணிக்கு போனவங்ககிட்ட என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நீ செய்யணும்பா அப்படின்னு சொல்றான். சரிங்க, ஓகே, நான் செய்யறேன், எனக்கு 1 பணம் இதா, இவ்வளவு நீங்க நிறைய வேலை சொல்றீங்க, இதுக்கு எவ்வளவு ஆகும், எவ்வளவு காசு ஆகும், நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, போப்பான்ட்டாரு. அவனும் போயிட்டான். ஆனா 11ஆம் மணி போனவனுக்கு என்ன தெரியும்? உன்னை பத்தி எனக்கு தெரியும். 11 மணி நேரம் என்ன பண்ணி நிற்கிறேன்? சும்மா நின்று நிற்கிறேன், ஒரு வேலையும் செய்யல, எந்த வேலையும்
வேலையும் போகல, எந்த வேலையும் செய்யல, பரவாயில்ல நான் அப்படியே உணவு மறுப்பேன்ல. எதனால செய்யறேன்? இப்ப நானும் விட்டுடுவேன். எல்லாரும் நானும் விட்டு என்ன செய்ய முடியாது, உன்னை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது யாருக்கா சொல்றார், உன்னை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னையும் மற்றவங்களை போல என்ன செய்யணும், செழிப்பா வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை போல மற்றவங்களை போல உன்னையும் ஆசீர்வாதம் வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு திறமையை பார்த்து இல்லை, உன் அறிவை பார்த்து இல்லை, உன் செயல் அப்படியே பிரமிக்க போச்சு, ரொம்ப பிரமிச்ச மாதிரி செஞ்ச, அப்படி இல்லை. எதனால? எப்படியாச்சும் என்ன செய்யணும், உன்னை கைவிடக்கூடாது, மற்றவங்களை போல நானும் என்ன பண்ணிடக்கூடாது, உன்னை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களை போல உன்னை நானும் 11 மணி நேரம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், 11 மணி நேரம் இவங்களுக்கு இந்த 11 மணி வேலைக்கு போறவன 11 மணி நேரம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. இவன் எதுக்கு உதவாத கேஸ், அவனை ஓரம் தள்ளி விடுறான். அவன் எதுக்கும் உபயோகம் இல்லடா, அவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லடா, அவனை ஓரம் தள்ளி விடுறான், அவன் வேணவே வேணாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரையும் போல நான் விட எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. உன்னை என்ன செய்ய விரும்புறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், உனக்கு எதையாவது செய்யணும்னு விரும்புறேன், உன்னை செழிப்பாக்கணும் விரும்புறேன். இன்னும் சொல்ல போனா இந்த காலையிலேருந்து கடுமையா உழைக்கிறான் பாரு, அவனுக்கு சமமா உன்னை வைக்கணும்னு விரும்புறேன். யாருக்கு சமமா? காலையில் 6 மணிக்கு போய் 11 மணி நேரம் வெயில்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, குளிர்னு பார்க்காம அவ்வளோ கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு உன்னை சமமாக்குன்னு விரும்புறேன். ஏன்னாக்க உன்னை எப்படி ஒன்று விரும்புறேன், உயர்த்த விரும்புறேன். உன் திறமையை பார்த்து இல்லை, உன் அறிவை பார்த்து இல்லை, அப்படியே உன் செயல் அப்படியே பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருந்துச்சுன்னா சாமி, அதுக்காக இல்லை. என்ன செஞ்ச, உன்னை படைச்சிட்டேன், உன்னை பிறக்க வச்சுட்டேன். அதனால என்ன செய்யறேன், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு உலகத்திலே சொல்லிட்டான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு உலகத்திலே சொல்லிட்டான். உன்னை பிறக்க வச்சுட்டேன், வேற வழி இல்லை. என்ன செய்ய, உன்னை எப்படியாச்சும் ஆஸ்வதிக்கணும், எல்லாருக்கும் சமமா உன்னையும் வாழ வைக்கணும், எல்லார போல உன்னையும் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்கிட்ட உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், உங்கள்கிட்ட பெருசா எதிர்பார்க்கல, எதையாவது ஒண்ணு செய்யப்பா, எதையாவது ஒண்ணு செய்ய, யாருக்காவது பிரயோஜனமா இரு, ஒரு குழந்தைக்காவது பிரயோஜனமா இரு. இந்த பனைமரம் என்ன செய்யும், குழந்தைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். யாருக்கு? குழந்தைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன காரியத்தில் என்னவா இரு, பிரயோஜனமா இரு. அப்ப அந்த சின்ன காரியம் செஞ்சுட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும், உடனே எல்லாரும் கூப்பிடுவேன், நான் காசை கொடுப்பேன். என்ன திட்டுனா கூட பரவாயில்ல, என்ன ஏசுனாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும் பரவாயில்ல. வேலையை கொஞ்சமாவது வாங்கின்னு கொடுத்தாலே இவ்வளவு பேசுறானு, வேலையை வாங்க கொடுத்தா என்ன பேசுவான்? 1 மணி நேரம் என்ன வேலை செஞ்சாலும் அது அடுத்த கட்டம் இல்லையா? 1 மணி நேரம் வேலை, ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலே காசு கொடுத்தா என்ன செய்யறான், எப்படிங்க இவ்வளவு காசு நீங்க உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கறான் இல்லையா? இப்ப வேலையை செய்யாம மட்டும் காசு கொடுத்தா எப்படி என்ன கேட்பான்? கேட்பானா கேட்க மாட்டானா? அதெல்லாம் தாவீதுன்னு சொல்ற, தாவீதுக்கும் நாத்தான் சொல்றாரு, ஐயா உன்னை மன்னிச்சிட்டாரு, ஐயா என்ன மன்னிக்கிற உடனே மன்னிச்சிட்டாரு. ஆனா உன்னை மேல குற்றம் சொல்றவன் என்ன செய்வான், எப்படி நீங்க மன்னிக்கலாம், அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னினா மன்னிச்சிருவீங்களா, இதான் உங்க நீதியா, இதான் நீங்க நியாயாதிபதியா, இதான் உங்க நியாயமா அப்படின்னு என்ன செய்வான், என்ன கேட்பான்ல. அதனால என்ன செய்ய விரும்புறேன், உனக்கு பிறந்த பிள்ளைய அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன், அந்த பிள்ளை செத்து போயிடும். ஆனா அவனுக்கு மேல என்ன செய்வேன், இன்னொரு அருமையான பிள்ளைய நான் கொடுப்பேன். எதுக்கு? அவன் என் மேல என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றம் சொல்லிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வேன். ஆனாலும் இந்த காரியத்தை நிமித்தம் கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிப்பதற்கு உடனே கேட்ட, ஐயா மன்னிச்சிருங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? மேல இருக்கிற வசனம், அப்பொழுது தாவீது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு உன் பாவத்தை நீ எப்ப மன்னிங்கப்பான்னு சொன்ன மன்னிச்சிட்டாரு. ஆனா அப்படியே விட முடியாது, உன்னை அப்படியே விட முடியாது. ஏன் விட முடியாது? வெளிப்படுத்தல் 12:10 பாக்குறோம், நம் மீது அனுதினமும் குற்றம் சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போனா அப்படின்னு வெளிப்படுத்தல் 12:10 பாக்குறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் விசேஷம் 12:10 பாருங்க. உண்டாகி இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்னால நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்ட. அப்ப தினமும் என்ன செய்யறான், குற்றம் சாட்டுறான். அவன் தான் கேட்பான், நீங்க நீதி உள்ள ஆண்டவர் தானே, நீங்க நியாயாதிபதி தானே, வசனப்படி நியாயம் தீர்க்கிறவர் தானே, அவன் செஞ்ச தப்புக்கு நீ கொடுத்த மன்னிப்பு சரியா போச்சா அப்படின்னு கேட்பான். அதனால என்ன செய்ய முடியாது,
நீ செஞ்ச தப்புக்கும் உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் போதாது. அதனால என்ன செய்யறேன், உனக்கு பிறந்த பிள்ளைய அடிப்பேன், அவன் வியாதிப்படுவான், கேவலப்பட்டு செத்து போயிடுவான். இப்ப என்ன ஆயிடும், நீ பண்ண தப்புக்கும் நான் கொடுத்த தண்டனைக்கும் சரியா போயிடும். அதோட விட்டுற மாட்டேன். இதுக்கு பிறகு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன். அவன் இடத்துல நீ அன்பா இருக்கிற இல்லையோ நான் என்னவா இருப்பேன், நான் அன்பா இருப்பேன்னு சொல்லி அவனுக்கு நீ பேர் வைக்கிறியோ நான் உனக்கு என்னவா வைக்கிறேன், நான் அவனுக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு பேர் வச்சதை யார் தான்? அவனுக்கு சாலமோன்னு பேர் வச்சதை யார் தான்? கர்த்தர் தானே. அவனுக்கு எதிரியான அவர் பேர் வைக்கிறார் இல்லையா? சொல்லி அடுத்த வசனம், அந்த வசனம் பின்பகுதி பாருங்க. பெற்றார், பேரிட்டார், கர்த்தர் அன்பா இருந்தார் அப்படி இருக்கு இல்லையா? நிமித்தம் என்று பேரிட்டான். அவரே பேர் வைக்கிறாரே, அவன்கிட்ட அன்பா இருக்கிற, நீ அன்பா இருக்கிற இல்லையோ நான் அன்பா இருக்கிறேன். ஏன் அந்த பள்ளியை அடிச்சீங்க? வேற ஒண்ணும் இல்ல, சத்துரு என்ன பண்ணுவான், என்ன ஒரு கேள்வி கேட்பான். அவன் என்ன பண்ணிடக்கூடாது, என்ன கேள்வி கேட்டக்கூடாது. அதனால என்ன செய்யறேன், அந்த பிள்ளையை அடிக்கிறேன். அதனால என்ன பண்ணு, கொஞ்சம் அமைதியா இரு, ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு, கொஞ்சம் வருத்தமா இரு. அதனால என்ன செய்வேன், ஒரு நல்ல பிரச்சனை மாறிடும். பிசாசு கேள்வி கேட்க முடியாது. உன் பிரச்சனையை நீங்கிடும், என் பிரச்சனையை நீங்கிடும். அப்ப தேவன் என்ன செய்யறார், அப்ப ஏதோ ஒன்று செய்ய விரும்புறார் இல்லையா? அப்போ நான் சொல்றேன், 1 மணி நேரமாவது போய் அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு காசு கொடுத்தாலே எப்படியா கொடுக்கலாம் அப்படின்னு மல்லுக்கு வரான், சண்டைக்கு வரான். ஒண்ணுமே நீ செய்யாம உன்னை ஆசீர்வதிச்சா சும்மா விடுவானா என்ன? அப்ப நானும் சும்மா இருக்கேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்பான்ல. அப்ப என்ன செய்ய முடியாது, ஒரு ஒழுங்கு கேணுங்க இருக்குல்ல, ஒரு ஒழுங்கின மந்திரம் இல்ல. அதனால உன்னை ஆசீர்வதிக்கணும் விரும்புறேன் தம்பி, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு சமமான வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஒண்ணு செய், யாருக்காவது பயனோட பாத்திரமா மாறு. யாருக்காவது அவன் 12 நேரமா பயன்படுறான், நீ 12 மணி நேரம் பயன்படாத, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பயன்படு. அவன் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சான். யாரு? காலையில இருந்து போனவன் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சான். உங்ககிட்ட எதிர்பார்க்கல, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதனால என்ன செய்யறேன், பெருசா உன்னை எதிர்பார்க்கல, எதையாவது ஒண்ணு செய்யப்பா, எதையாவது ஒண்ணு செய்யு. எங்க திராட்சை தோட்டத்துல எதையாவது ஒண்ணு செய்யு. யாருக்காவது பயனா மாறு, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிள்ளைகளுக்காவது பயனா மாறு, ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காவது பயனா மாறு இல்லையா? நான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட பயனா மாற மாட்டேன்னா உன்னை எப்படி ஆஸ்வதிக்கிறது, உன்னை எப்படி நான் உயர்த்துறது? அதை மட்டும் கேட்கிறேன். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறேன். எதை வச்சு உன்னை ஆஸ்வதிக்க, எதை வச்சு உன்னை பயன்படுத்த, எதை வச்சு உன்னை உயர்த்த? நீ யாருக்கு பயனா இருக்கிற? எந்த பயனா கூலி கொடுக்கறது? நான் சொல்லிட்டேன், வேலையால் கூலிக்கு பாத்துறேன். அப்ப வேலை செஞ்சு என்ன கொடுத்துருவேன்? அவன் போய் என்ன வேலை செஞ்சானோ வேலை செஞ்சான், கூலி கொடுத்துட்டல. வேலை செஞ்சான், என்ன செஞ்சா, கூலி கொடுத்துட்டல. ஒரு வேலை செஞ்சான், கூலி கொடுத்துட்டல. அப்ப நீ ஏதாவது செஞ்சா கூலி கொடுப்பல்ல. அவன்கிட்ட திட்டமாயின்னு கூட என்ன செஞ்சிருவான், உனக்கு கொடுத்துருவல்ல. எல்லாம் திட்டானா திட்டலையா? எல்லாரும் என்ன செய்யலாம், எப்படிங்க கொடுக்கலாம்? நாங்க காலையில இருந்து உழைச்சுன்னு கிடக்கிறோம், அவன் இப்பதான் வந்து போனான், 1 ரூபாய் கொடுத்துருவீங்களா, ஒரு பணத்தை கொடுத்துருவீங்களா? இதான் அவன் நீதியான்னு கேட்கறான்ல. அவனை எதையோ சொல்லி மலிப்பிக்கிறேன். ஆகும்போது என்ன, உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, அவன் ஏசனா கூட பரவாயில்ல, எனக்கு கஷ்டப்படனா கூட பரவாயில்ல, என் கூட மல்லுக்கு வந்தா கூட பரவாயில்ல, சண்டைக்கு வந்தா கூட பரவாயில்ல, உன்னை கைவிடறதுக்கு மனசு இல்லை எனக்கு. கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு, உன்னை கைவிடறதுக்கு எனக்கு மனசு இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு செய்யப்போ, ஏதாவது ஒண்ணு செய்ய, யாருக்காவது பயனா மாறு. அப்பதான் என்ன செய்ய முடியாது, நான் அதையும் என்னால செய்ய முடியாதுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ 11 மணி நேரம் போயிடுச்சு இல்லையா? எவ்வளவு நேரம் தான் இருக்கு? இந்த 1 மணி நேரம் இருக்கு. இதுலயாவது உன்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா என்னாலையும் ஒண்ணும் பண்ண கையை பிடிச்சிட்டு போயிடும். இருக்கிற கொஞ்ச நேரம் இருக்குது, இந்த கொஞ்ச நேரத்தை என்ன பண்ணு, இந்த கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணு, ஏதாவது பயனா மாறு, யாருக்காவது பயனா மாறு, எதுக்காவது பயனா மாறு. இந்த கொஞ்ச நேரம் இருக்கதே 1 மணி நேரம், 11 மணி நேரம் ஓகே போயிட்டேன், 11 மணி நேரம் வீணா விட்டுட்டேன். எவ்வளவோ நீ வந்திருக்க வேண்டியது, எவ்வளவோ பெரிய பெரிய கதை செய்ய வேண்டிய ஆளு நீ, எவ்வளோ பெரிய பெரிய கதை சாதிக்க வேண்டிய ஆள் நீ, அதெல்லாம் விட்டு கழிச்சிட்ட. சரி பரவாயில்ல விடு, போனதை விட்டுடு. இந்த 1 மணி நேரம் இப்பயாவது பயன்படு. இப்பவாவது 11 மணி நேரம் போயிடுச்சு இல்லையா? நீ யாருக்கா, எப்படிப்பட்ட ஆளு? பகலில் கஷ்டத்தையும் வெளியும் உஷ்ணத்தை சகிக்க வேண்டிய ஆளு. அப்படின்னா பெரிய பெரிய காரியத்தை நீ செய்ய வேண்டிய ஆளு. நீ செய்ய முடியல, எல்லாம் விட்டுட்ட, எல்லாம் வீணாக்கிட்ட. சரி பரவாயில்ல, இப்பவாவது என்ன செய், 1 மணி நேரம் இருக்குது, இதையாவது பயன்படுத்து. இதையும் நீ பயன்படுத்துறா வேற வழியே கிடையாது. உன்னை கைவிடுறத தவிர வேற வழியே கிடையாது. உன்னை கைவிடுறத தவிர இந்த 1 மணி நேரமும் போல என்ன போச்சு, டைமே
டைம் என்ன ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த டைம் முடிஞ்ச பிறகு நீயே செய்யணும்னு நினைச்சா கூட உன்னால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நானே கொடுக்க நினைச்சா செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எவ்வளவு நேரம் தான் இருக்கு? 1 மணி நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தை எப்படி சொல்றேன், என்ன சொல்றேன், ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது. இந்த கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு சொல்றேன், இந்த கொஞ்ச நேரத்துல உன்னால பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், சின்னசா கூட ஏதாவது பண்ண முடியும். சின்னசா நேற்று சாயங்காலம் ஒரு அம்மா சந்திச்சேன். ஒரு 7 மணி ஆயிடுச்சு கூட பேசி முடிக்கிறதுக்கு. என்னம்மா இனிமே தான் சமைக்கணுமா, அது ஒரு நேரமே இல்லைன்னாங்க. அது ஒரு நேரமே இல்லைன்னுட்டாங்க இல்லையா. எனக்கு சமைக்கிறது ஒரு நேரமே, அது கொஞ்ச நேரத்தில் சமைச்சிருவேன் அப்படின்னாங்க இல்லையா. அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நேரமாவது பயன்படுத்தினா உன்னை கைவிட மாட்டேன். இந்த கொஞ்ச நேரத்தில் நீ பயன்படலைன்னா உன்னை கைவிடுறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாதுன்னு கர்த்தர் தீர்க்கமா யாருக்கா சொல்றாரு, தீர்க்கமா சொல்றாரு. இருக்கிறது கொஞ்ச நேரம். இந்த கொஞ்ச நேரத்திலேயாவது நீ யாருக்காவது பயனா மாறு, நீ யாருக்காவது பயனா மாறு, எதுக்காவது பயனா மாறு. இந்த கொஞ்ச நேரத்திலையும் நான் யாருக்கும் பயனா மாற மாட்டேன்னு சொன்னா 11 மணி நேரம் உன்னை கைவிட்டதை போல இந்த 12வது மணி நேரத்திலும் உன்னை கைவிடுறத தவிர எனக்கு வழியே இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். 11 மணி நேரம் போயிட்டேன், ஒரே 1 மணி நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்திலும் நான் இப்படிதான் இருப்பேன். எப்படிதான் இருப்பேன், இந்த 11 மணி நேரமும் நான் இப்படி இருந்தேன், இப்படிதான் இருந்தேன். அதே போல இந்த 12வது மணி நேரமா இருப்பேன். உன்னை கைவிடுறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. இந்த 11ஆம் மணி இந்த கொஞ்ச நேரத்தை நீ வீணாக்கிட்டேனா இதுக்கு பிறகு நீயே நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது, நானே நினைச்சாலும் உனக்கு கொடுக்க முடியாது. நீயே நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது, நானே நினைச்சாலும் உனக்கு கொடுக்க முடியாது. நீ நினைப்ப சரி என்ன பண்றது, கஷ்டமாயிடுச்சு, அதனால என்ன பண்ணலாம், ஏதாவது செய்யலாம், டைம் முடிஞ்சு போச்சு. நீயே நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது, நானே நினைச்சா உனக்கு கொடுக்க முடியாது. நீயே நினைச்சாலும் செயல்பட முடியாது, நானே நினைச்சா உனக்கு கொடுக்க முடியாது. அதனால கொஞ்ச நேரம் இருக்குது, யாருக்காவது பயன்படும். அட்லீஸ்ட் சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படும், குழந்தைகளுக்காவது பயன்படும், குழந்தைகளுக்காவது பயன்படும். நான் அதுக்கு கூட பயணம் மாற மாட்டேன், நான் யாருக்கும் பயன்பட மாட்டேன். இது வரைக்கும் எப்படி இருந்தனோ அப்படிதான் இதுக்கு மேலே இருப்பேன்னா உன்னை கைவிடுறத தவிர எனக்கு வழியே கிடையாது. கர்த்தர் தீர்க்கமா சொல்றார், உன்னை கைவிடுறத தவிர எனக்கு ஒரு வழியே கிடையாது. கடைசி நிமிஷம் மற்றவங்களை போல உன்னையும் வைக்கணும் விரும்புறேன், மற்றவங்களை போல உன்னையும் வைக்கணும் விரும்புறேன். அவனா யாரு, பெரிய பெரிய கதை செஞ்சுவன். யாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெரிய பெரிய கதை செஞ்சுவன். அவனுக்கு சமமா உன்னை வைக்கணும்னு விரும்புறேன். எதை வச்சு, நீ பெரிய கதை செய்யறத வச்சு இல்ல, பட் மாறாக எல்லாரும் உன்னை கைவிடுறாங்க, எல்லாரும் உன்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் உன்னை ஓரம் கட்டிட்டாங்க. நானும் உன்னை ஓரம் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் உன்னை ஒதுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் உன்னை எதுக்கு பிரயோஜனம் இல்லாதவன்னு நினைக்க கூடாது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒன்னே இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்குது. எவ்வளவு நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்குது. இந்த கொஞ்ச நேரம் யாருக்காவது நீ பயன்பட்டனா, எதுக்காவது நீ பயன்பட்டனா அந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சமமா உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். இதுக்கும் முடியாது, இது நாள் இருந்த மாதிரிதான் இதுக்கு மேலே இருப்பேன்னு நினைச்சேன்னா உன்னை கைவிடுறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. உன்னை கைவிடுறத தவிர 11 மணி நேரம் போய்கிட்டேன், ஒரே மணி நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்குது. இந்த கொஞ்ச நேரமும் இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படிதான் இதுக்கு மேலே இருப்பேன்றியா? இல்ல இல்ல. அப்ப நான் என்ன செய்ய விரும்புறேன், என்னை மாத்திக்க விரும்புறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அப்ப நான் மாத்திக்க விரும்புறேன். அட்லீஸ்ட் சின்ன பிள்ளைகளுக்காவது கொஞ்ச காரியத்துக்காவது நான் என்னவா மாறுறேன், பிரயோஜனமா மாறுறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இது வரைக்கும் கைவிட்டதை போல, எல்லாரும் ஓரம் கட்டினதை போல நீங்களே என்ன ஓரம் கட்டிடாதீங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கினதை போல நீங்களும் ஒதுக்கிறாதீங்க, எல்லாரும் விட்டதை போல நீங்களே விட்டுறாதீங்க. என்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒத்து வரேன், உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் ஒத்து போறேன். கொஞ்சம் காரியம் என்னால் பெருசா செய்ய முடியாது, உங்களுக்கே தெரியும், என்னால் முடிஞ்சதை செய்யறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இன்னைக்காவது அர்ப்பணிச்சு உன்னை மாத்திக்க விரும்பினா கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறான். இன்னைக்கும் நீ மாத்திக்கலன்னா இதுக்கு மேலையும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு சான்ஸ் உனக்கு தரார், இன்னைக்கு பை சான்ஸ் உனக்கு தரார்.
இன்னைக்காவது உன்னை மாத்திக்கிட்டேன்னா உன்னை ஆஸ்வதிச்சிருவார். இன்னைக்கும் நான் மாற மாட்டேன், இனிமேலும் நான் அப்படிதான் இருப்பேன்னா உன்னை கைவிடுறத தவிர வேற வழியே இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்காவது உன்னை மாத்திக்கோ, இப்பவாவது உன்னை மாத்திக்கோ. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். உனக்கு கூப்பிட நேரமே கிடையாது, டைம் முடியற நேரம். பரவாயில்ல, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் உன்னை ஓரம் கட்டிட்டாங்க, உன்னை ஒதுக்கிட்டாங்க. உன்னை ஒதுக்க கூடாது, உன்னை ஓரம் கட்டக்கூடாது, உன்னை கைவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுனால உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். பை சான்ஸ் உனக்கு இது உனக்கு தான் அந்த சான்ஸ். இந்த சான்ஸை நீ சரியா பயன்படுத்தி நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்து வரேன், ஏன்னா நான் மாத்திக்க விரும்புறேன். இதுவரை இருந்ததை போல என்ன செய்ய மாட்டேன், இதுக்கு மேல இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் பெருசு பெருசால செய்ய முடியல கூட, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னால் செய்ய முடியல கூட, சாயங்காலம் 1 மணி நேரமாவது நான் என்ன செய்யறேன் உனக்கு பயன்படுறேன் இல்லையா? சாயங்காலம் 1 மணி நேரம் பயன்பட முடியாதா? முடியாதுன்னா உன்னை ஆஸ்வதிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். இதுக்கு மேலையும் நான் இப்படிதான் இருப்பேன்னா உன்னை கைவிடுறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது, உன்னை கைவிட்டு கடந்து போயிருவேன்னு கர்த்தர் சொல்றார். இப்ப போனாரு, அவங்க கிட்ட சொன்னார், இவன் முடியாதுன்னு என்ன ஆயிடுப்பா? இவன் முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு பாரு. எஜமான் போனார்ல, 11 மணி வேலை போனார், 5 மணிக்கு போனாரா? எப்பா 5 to 6 1 hour போய் செயல்படுங்கன்னு சொன்னாரா? முடியாதுன்னு இருந்தா இவர் போயிட்டு பார் இல்லையா? அவன் நிலைமை அதே கடத்தெருவு, அதே நிலைமையில உட்கார்ந்துருவேன். இப்ப இருக்கிற இதே நிலைமையில உட்கார்ந்தா இப்படியா இரு. இல்ல இல்ல, என் நிலைமை மாறணும், நானும் ஆஸ்வதிக்கப்படணும், நானும் உயர்த்தப்படணும், நானும் மேன்மைப்படணும், நானும் நல்ல நிலைமைக்கு வரணும்னா உன்னை இன்னைக்கு மாத்திக்கோ. என்ன மாத்திக்கோ? 1 மணி நேரமாவது பயன்படும். 1 மணி நேரமாவது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பயன்படலாம் கூட, சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படும். பெரிய பெரிய ஆளுங்களுக்கு என்னால பயன்பட முடியலனா கூட கர்த்தர் தீர்க்கமா பேசுறார். பெரிய பெரிய ஆளுங்களால பயன்பட முடியலனா கூட, பெரிய பெரிய காரியங்களால பயன்பட முடியலனா கூட, சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படு. 1 மணி நேரமாவது பயன்படு. உன்னை மற்றவனுக்கு சமமான உயர்த்திடும். இதுவும் என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ விட்டுட்டு பிறகு நான் ஆசீர்வதின்னு கேட்டா, நீயே கேட்டாலும் ஆஸ்வதிக்க மாட்டேன், நானே நினைச்சவனை ஆஸ்வதிக்க முடியாது, என்னை ஆஸ்வதி விட மாட்டாங்க. 1 மணி நேரம் வேலை செஞ்சு கொடுத்தாலே எவ்வளவு சண்டைக்கு வரான். சுத்தமா வேலையை வாங்க அவனை கொடுத்தன்னா என்னை விடவே மாட்டான். என் நீதி போயிடும். உனக்கையிலையோ என் நீதியை கெடுக்க நான் என்ன செய்யல, விரும்பல. என்னுடைய நீதியை கெடுத்துக்கனால விரும்பல. 1 மணி நேரம் வேலை செஞ்சான், அவன் வேலை செஞ்சான், என் காசை நான் கொடுப்பேன்னு சொல்லுவேன். வேலையை செய்து கொடுத்தான், நான் அநீதியுடமாயிடும். உனக்காக என் நீதியை கெடுத்துக்க நான் விரும்பலன்னு கர்த்தர் சொல்றேன். உனக்காக என் நீதியை நான் கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனால யாருக்காவது பயனுள்ள பாத்திரமா மாறும். யாருக்காவது இந்த பணமரம் என்ன செய்யும்? சின்ன குழந்தைகளுக்கு பயன்படும். அட்லீஸ்ட் சின்ன சின்ன பிள்ளைகளுக்காவது நீ பயன்படும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படும். ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைக்காவது பயன்படு. நான் சண்டே கிளாஸ் பிள்ளை கூட நான் பயன்பட மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன்னா உன்னை கைவிடுறத தவிர வேற வழியே கிடையாது. உன்னை கைவிட்டுட்டு போறதை தவிர, உன்னை ஓரம் கட்டுறதை தவிர, உன்னை ஒதுக்கி வைக்கிறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. எல்லாரும் விட்டதை போல நானும் விட்டுருவேன். உன்னை விடக்கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு உன்னோட பேசுறேன். அவனை விடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த 11ஆம் மணி நேரத்தில் போய் என்ன செய்யறார், அவனோட பேசுறார் இல்லையா? எல்லாரும் விட்டுட்டாங்க, அவன் என்ன செய்யக்கூடாது, நானும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு வந்தா என்ன செய்யறேன், இந்த 11ஆவது மணி நேரத்துல உன்னோட பேசுறேன். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது உன்னால பயன்பட முடியும். உன்னால பயன்பட முடியும். பெரிய பெரிய ஆளுக்கு இல்ல, சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படும். சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படு. என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, என்னால உன்னை ஆஸ்வதிக்க என்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை ஓரங்கட்டி உன்னை ஒதுக்கி வச்சுட்டு உன்னை விட்டுட்டு நான் போறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். உன் கூடவே இருந்து உன்னை ஆஸ்வதிக்கணுமா, உன்னை ஓரங்கட்டி உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை விட்டுட்டு கடந்து போனோமான்னு நீயே முடிவு பண்ணு. கண்களை மூடுவோம். 3 சொல்ல நினைச்சேன், நேரமில்லை, முடிக்கிறேன். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன்,
வளர்ந்திடுவே. கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தர் தீர்க்கமா பேசுறார். கர்த்தர் தீர்க்கமா பேசுறார். உனக்கு ஒரு பை சான்ஸ், உனக்கு ஒரு வாய்ப்பை தர, உன்னை ஆசீர்வதிக்க. எல்லாரும் உன்னை ஓரம் கட்டிட்டாங்க, எல்லாரும் உன்னை ஒதுக்கிட்டாங்க. உன்னை ஓரம் கட்டக்கூடாது, உன்னை ஒதுக்க கூடாது. அவங்களுக்கு சமமா உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்னையும் மற்றவங்களுக்கு சமமா உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். மற்றவர்களை போலவே நீயும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். 11 மணி நேரத்தை வீணாக்கிட்டேன், இத்தனை காலங்களை வீணாக்கிட்டேன், இத்தனை மாசத்தை வீணாக்கிட்டேன், இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேன். இன்னைக்காவது உன்னை மாத்திக்க விரும்பு. இன்னைக்காவது உன்னை மாத்திக்கோ. நான் இன்னைக்கும் மாத்திக்க மாட்டேன். இதனால் இத்தனை நாள் இருந்த மாதிரி தான் இப்பவும் நான் இருப்பேன்னா, அவங்க ஓரம் கட்டினதை போல, அவங்க உன்னை ஒதுக்கி வச்சதை போல, அவங்க உன்னை விட்டுட்டதை போல நானும் செய்வதற்கு வேற வழியே கிடையாது. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இன்னைக்கு நான் மாத்திக்க விரும்புறேன். என்னால பெரிய பெரிய கதை செய்ய முடியாது, உண்மை. அவருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும் உன்னால முடியாதுன்னு. ஆனா அட்லீஸ்ட் சின்ன பிள்ளைகளுக்காவது என்னால பயன்பட முடியும். ஒரு 2 பிள்ளைகளை கூட்டு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க முடியும். 4 பிள்ளைகளை கூட்டு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்க முடியும். ஒரு இதுவரைக்கும் ஆண்டு அறியாத ஒரு பிள்ளைய கூட்டு அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்க முடியும். இதை கூட என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன்னா, உன்னை கைவிடுறதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. இத்தனை காலம் வீணாக்கிட்டேன், இத்தனை கடைசி வீணாக்கிட்டேன். நீ சாதாரணமான இல்லை. காலையில் 6 மணிக்கு போனான், பகலில் கஷ்டத்தையும் இரவில் உஷ்ணத்தை சகிச்சவன். அவனை போல நீ சாதிக்க வேண்டிய ஆளு. நீயும் பெரிய பெரிய காரியத்தை செய்வதற்கு தான் அவனை அழைச்ச. ஆனா 11 மணி நேரம் நீ வீணாக்கிட்ட. இத்தனை காலம் நீ வீணாக்கிட்ட, இத்தனை வருஷம் நீ வீணாக்கிட்ட. பட் இன்னைக்காவது உன்னை மாத்திக்க விரும்பு. ஆனா என்னைக்கும் நான் மாத்திக்க மாட்டேன். உன்னை கைவிட்டு போறதை விட வேற வழியே கிடையாது. பட் கடைசி வார்த்தை, கடைசி சமயம் உனக்கு இது. எத்தனையோ வாய்ப்பை தேவனை கொடுத்தார். இன்னைக்கு சொல்ற, திரும்ப சொல்றா, உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு, உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் நீ நழுவ விட்டுட்டு பிறகு நீ ஆஸ்வத்தை எதிர்பார்த்தனா, நீயே செயல்பட நினைச்சாலும் செயல்பட முடியாது. ஏன்? அந்த இன்னும் கேப்பல இன்னொரு ஆளை, நீ போக வேண்டிய இடத்துக்கு இன்னொரு ஆளை ஆண்டவர் அனுப்பிடுவார். நீ செய்ய வேண்டிய காரியத்துக்கு இன்னொருத்தர தேவன் அனுப்பிடுவார். அவன் அனுப்பிட்ட பிறகு நீ போறன்னு நினைச்சா கூட உன்னால போக முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு பரலோகமே நினைச்சா கூட உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்க சத்துரு விட மாட்டான். உன்னை ஆசீர்வதிக்க சத்துரு விட மாட்டான். அவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நாட்கள் வரப்போகுது உனக்கு. அவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வரப்போகுது. அந்த இக்கட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். ஒரு இக்கட்டோடு வர்றதுக்கு முன்னாடியே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். இப்போ உன்னை ஆசீர்வதிச்சுட்டா அந்த இக்கட்டான நிலைமைய நீ சீக்கிரம் வெளியே கடந்து வந்துருவேன். இப்போ உன்னை ஆசீர்வதிக்காத விட்டனா அந்த இக்கட்டில சிக்கிடுவேன். நீ வெளியே வரவே முடியாது. நீ வெளியே வரவே முடியாது. கர்த்தர் தீர்க்கமா பேசுறார். நீ வெளியே வரவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டு உனக்கு சீக்கிரமா இருக்கு. அந்த இக்கட்டான இடத்துல நீ அகப்பற்ற கூடாதுன்னு உன்னை விடுவிக்க விரும்புறேன். உன்னை ஆஸ்வதிக்க விரும்புறேன். இன்னைக்காவது உன்னை மாத்திக்கோ.
இன்னைக்காவது உன்னை நீ மாத்திக்கோ. இன்னைக்கு உன்னை நீ மாத்திக்கலன்னா உனக்கு கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பரலோகமே உன்னை காப்பாற்ற நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் கிளீனா வார்ன் பண்றார், எச்சரிக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னை உற்சாகப்படுத்துறார். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், பயன்படுத்திக்கோ. சின்ன பிள்ளைகளுக்காவது நீ பயன்படு, யாருக்காவது பயன்படு. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பயன்படு. 1 மணி நேரமாவது பயன்படு. 11 மணி நேரம் போயிடுச்சு, ஒரே 1 மணி நேரம் இருக்கு. இந்த 1 மணி நேரமாவது பயன்படு யாருக்காவது. இதுவும் என்னால முடியாதுன்னா நான் கைவிட்டு போயிடுவேன். நான் கைவிட்டேன்னா உன் நிலைமை பரிதாபம் முடிஞ்சிடும். அந்த பரிதாபம் முடியக்கூடாதுன்னு தான் உனக்கு விரும்புறேன், உன்னோட பேசுறேன். இன்னைக்கு அதை சரியா புரிஞ்சுட்டு அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து இனி பயன்படும் ஆண்டவரேன்னு பயன்படுவதற்கு ஒப்பு கொடுத்து நீ பயன்பட்டால் உன்னை மற்றவனுக்கு சமமா உன்னை தூக்கி உயரத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். பெரிய பெரிய காரியங்களுக்கு செஞ்சவனுக்கு சமமா உன்னை வச்சு உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னா கைவிட்டு போயிடுவேன். உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற போறியா, கைவிட நிலைமைக்கு தள்ளப்பட போறியான்னு நீயே முடிவெடுத்துக்கோ. பரிசுத்த பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க யாருக்குமே பயன்படாத போனதுதான் எங்க ஆசீர்வாத குறைவு. இந்த கடத்தரவுல உட்கார்ந்து கிடக்கிறேன், இந்த பெட்டிக்கடையில உட்கார்ந்து கிடக்கிறேன், இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல உட்கார்ந்து கிடக்கிறேன், கடத்தரவுல நின்று கிடக்கிறேன், கடத்தரவுல நின்று கிடக்கிறேன். என் நிலைமை மாறணும் ஆண்டவரே அப்படின்னா இருக்கிற இடத்தை விட்டு யாருக்காவது பயன்படு. சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படு. திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்காவது நீ பயன்படு. சின்ன பிள்ளைகளுக்காவது பயன்படு. சின்ன பிள்ளைகளை கூட என்னால பயன்பட முடியாதுன்னா உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியாது. சின்ன பிள்ளைகளுக்கு கூட நான் பயன்பட மாட்டேன்னா உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியாது. உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியாது. பரிசுத்த பிதாவே, ஒப்பு கொடுக்கிறோம். பயனுள்ள பாத்திரமா மாறுறோம்ப்பா. இத்தனை காலம் வீணாக்கிட்டோம், இத்தனை காலம் வேஸ்ட் ஆக்கிட்டோம், யாருக்குமே பயனில்லாம போயிட்டோம். இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறோம். இது யாருக்காவது பயனுள்ள பாத்திரமா நாங்க மாறுறோம். அட்லீஸ்ட் சின்ன சின்ன பிள்ளைகளுக்காவது நாங்க பயன்படுவோம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்காவது நாங்க பிரயோஜனப்படுவோம். பெரிய பெரிய படிச்சவங்களுக்கோ பட்டதாரிகளுக்கோ அறிவாளிகளுக்கோ உயர்ந்த அந்த சூழ்நிலை பயன்படலாம் கூட சின்ன சின்ன பிள்ளைகளுக்காவது நாங்க பயன்படுவோம். எங்களை நம்பி என்னை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க, நீங்க எங்களை கைவிட்டாதீங்க சுவாமி. எல்லாரும் எங்களை ஓரம் கட்டிட்டாங்க, நீங்களை ஓரம் கட்டிடாதீங்கப்பா. எல்லாரும் எங்களை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் எங்களை விட்டு போயிடாதீங்க சாமி. எங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. மற்றவனுக்கு சமமா எங்களை உயர்த்துங்க. இந்த நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை மாத்திக்க விரும்புறேன். நான் யாருக்குமே பயன்படாம போனது உண்மை. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் பயன்பட முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நான் பயனுள்ள பாத்திரமா மாறி ஆசீர்வதிக்கப்பா. என்னை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஆசீர்வதிச்சு ஒரு பயனுள்ள பாத்திரமா இவனை உருவாக்கி நீங்க நடத்தும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும், ஆளுகை செய்யும். இந்த வறட்சிகளை எல்லாம் மாற்றி நீங்க நடத்தி காத்துக்கொள்ளுங்க சாமி. கரம் கூட இருக்கட்டும். மற்றவர்களுக்கு சமமா பிள்ளைகளையும் வைத்து உயர்த்தி ஆசீர்வதிச்சிருங்க. கிருபை தாங்கட்டும். சகல துதிகிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறேன். அப்படி ஊழிகளை கடமை செஞ்சிருக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆளுகை செய்ய, குறைகளை குற்றம் மன்னிங்க. இந்த நாள் முழுவதையும் பொறுப்பிடுங்க. இந்த நாளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போகப்படும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும். ஆஸ்வதிக்கிறோம். அநேக சாதனையாளர்களுக்கு சமமா உங்களுடைய பிள்ளைகளையும் வைத்து நீர் ஆஸ்வதிங்க சாமி. அநேக சாதனையாளர்களுக்கு சமமா இந்த பிள்ளைகளை வைத்து நீர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.